ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் திக் சேனல். இன்றைக்கி காலையில் மார்னிங் விலாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையிலே பாப்பா பூரி கிழங்கு வேணும்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் அவளுக்கு பூரி கிழங்கு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி மார்னிங் விலாக் பார்க்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேங்க. அதனால் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் வேலையை. பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு 2 நாள் போடுவேன். நீங்களாம் பூரி உருளைக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு மசாலுக்கு பச்சை பட்டாணி போடுவீங்களா? நான் போடுவேன். அதை போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் இது தான். இப்போ நீங்கள் பார்க்குறது இயர்லி மார்னிங் ரொட்டீன் லாக் தான் பார்க்குறீங்க. பாப்பா பூரி உருளைக்கிழங்கு கேட்டிருந்தா, அதனால நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். இதையே டிஃபனுக்கும் கொடுத்துட்டு லஞ்சுக்கும் நம்ம இதையே கொடுத்து விட்ருவோம். அப்புறமா வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி சீக்கிரமாக எந்திரிச்சு செய்கிறேங்க. இல்லாட்டி நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூரிக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு பாயில் பண்ணிட்டேன் குக்கரில் வச்சு. இந்த சைடு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் மசாலாவுக்கு தேவையானலாம் நறுக்க ஆரம்பித்தாச்சுங்க. நான் உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய சேனலில் ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு என்ன தேவைன்னா, முக்கியமாக நான் நெய்யில் தான் செய்வேன். இது நெய்யில் செய்வேன். அதே மாதிரி நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட மாட்டேன், பச்சை பட்டாணியும் சேர்த்து தான் போடுவேன். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருந்தேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்மளும் இந்த மாதிரி செய்வோம்னு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் செஞ்சேன். இதுதான் எங்கள் வீட்டில் எப்போயுமே நான் இப்போ செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மெயினாக என்ன சேர்ப்பேன்னா, முந்திரி பருப்பு, இஞ்சி கம்பல்சரி இருக்கும். நெய்யில் செய்வேன். நீங்கள் இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் ஒரு தடவை செய்யுங்க. இப்போ என்னால் இந்த ரெசிபி நம்ம காமிக்க முடியாதுல்ல, அதனால சொல்கிறேன். தேவைப்பட்டவங்க அங்கே அந்த ரெசிபி போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து செஞ்சு பாருங்கள். ஒரு சைடு அடுப்பில் குக்கரில் கிழங்கும் பச்சை பட்டாணி வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம மணி 7 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சரி காஃபி வச்சுருவோம் அப்படின்ட்டு பால் காய்ச்சலான்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்சினாங்க. இந்த பால் என்னென்னா பசும்பாலுங்க. நம்ம டவுன்லலாம் பாக்கெட் பால் தான் வாங்குவோம். இங்கே பசும்பால். இது வடிகட்டிட்டு தான் நம்ம செய்யணும். இதில் மாடோட முடி இது மாதிரிலாம் டஸ்ட் இருக்கும். அதனால் என்றைக்குமே வடிகட்டிட்டு செய்யுங்க. எனக்கே இந்த வீட்டுக்கு குடி வந்த புதுசில் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நாங்கள் வீடு கட்டிட்டு வந்தனால இது கொஞ்சம் வில்லேஜ் பக்கங்கிறதுனால பசும்பால் தான். இது குடித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் பால் எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காமையே போயிடுச்சு. பசும்பால் அது தனி டேஸ்ட்டு தாங்க, என்னாண்டாலும் சொல்லுங்கள். அதனால் பால் அடுப்பில் ஏற்றியாச்சு. போய் பாப்பாவையும் எங்கள் வீட்டுக்காரையும் எழுப்பி விட்டேன். எங்கள் வீட்டுக்கார் கூட எந்திரிச்சிட்டாரு. இந்த பிள்ளை எந்திரிக்க மாட்டேங்குது இன்னும். நாங்கள் 3 பேருமே காஃபி தாங்க ரொம்ப குடிப்போம். காஃபி ரொம்ப பிடிக்கும். காலையில் எந்திரிச்சு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வேலை செஞ்சால் தான் அந்த வேலை நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் 3 பேத்துக்கும் காஃபி போட்டாச்சு. எனக்கும் காஃபி பிடிக்கும். ஆனால் என்ன ஆகும்னா நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதனால் என்ன செய்வேன்னா, வாரத்தில் ஒரு 3 நாள் தான் நான் காஃபி குடிப்பேன். மீதி நாளெலாம் பால் தான் குடிப்பேன். இன்றைக்கி இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சனால என்ன பண்ணிட்டேன், சரி நமக்கும் காஃபி போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்கும் சேர்த்தே காஃபி போட்டுட்டேன். நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி காஃபி தாங்க குடிக்க போகிறோம். பாப்பா இப்போ தான் எந்திரிக்கிறா. அவங்க அப்பா போய் எழுப்பி விட்டுட்டாரு. சரி எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு. அவள் எந்திரிச்சிட்டா. நாங்கள் இப்போ முதல்ல காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலையை பார்க்கணும். தானாக எந்திரிச்சு குடிக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம அப்புறமா கூட கலந்து கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு. அவளுக்கு நான் தான் ஆற்றி பக்கத்துலேயே உட்காந்து கொடுக்கணும். அப்புறம் நம்ம இந்த வேலையை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால தான் சரி எங்கள் கூட அப்படியே டக்குன்னு எழுப்பி விட்டு நீ முதல்ல காஃபியை குடி, அப்போ தான் நான் அடுத்தடுத்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விலாக் போட்டிருக்கேன், குக்கிங் விலாக், போய் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுன்ட்டு மசாலா ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூரி மசாலா செய்யணும்ல. பூரி மசாலாவுக்கு எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ செய்ய ஆரம்பித்தாதான் கரெக்டாக பாப்பாவுக்கு கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நெய் போட்டு தான் நான் செய்வேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நம்ம என்ன செய்யலாம்னா, கிச்சன் டூர் ஒரு தடவை போடணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எங்களோட வீட்டோட சொந்த வீடு இது. சொந்த வீட்டோட ஹோம் டூர் போடணுன்னு ஆசைப்பட்றேன். முதல்ல கிச்சன் டூர் தான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். கிச்சன் டூர் போடுறேன் பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது? இது வந்து சாதாரண கிச்சன் தாங்க, மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த கிச்சன் டூரும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு லாகாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். லைட்டாக தான் அப்போ செய்கிற வேகத்தில் அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். அவளை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நான் சேர்க்கலை. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவள் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு தான் போவாள். அதனால எனக்கு ஈஸியாக சமைக்க முடியுது. ஏன்னா அது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்ல. அதனால் நான் பாப்பா வந்து என்றைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் சேர்க்கலை. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலன்னொன்னே எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் சேர்க்கலைன்னு. இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா தான் சொல்லித்தராங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டேன். அவளும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக படிக்கிறா. ரொம்ப டென்ஷன் கிடையாது. காலங்காத்தால் எந்திரிச்சு வேகமாக ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லாவும் படிக்கிறா. இங்கிலீஷ் நாலேஜ் தன்னால் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளமாக எனக்கு தெரியல. நானும் வீட்டில் சொல்லித்தரேன். மிஸ்ஸும் கேர் எடுத்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு பயம் இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து ஓட்ட முடியுங்க. அவளை வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மன திருப்தியோடு தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூரி பாருங்கள் எப்படி புசு புசுன்னு உப்பு வருதா. இந்த மாதிரி புசு புசுன்னு வந்தால் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். கடுக்கடுன்னெலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி பூரின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் காமிச்சேன். நல்லா புசு புசுன்னு ஊதி வரும். பூரி ரெடி பண்ணியாச்சு, மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபன் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். பாப்பா ஸ்கூலுக்கு என்றைக்கும் ரைஸே வச்சு விட்றீங்க, அதனால் கொஞ்சம் பூரியும் வேறு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுங்கண்ணா. சரி பூரி கொண்டு போறியா பாப்பாண்ணே? சரிண்ணா. அதனால் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் செஞ்சுட்டேன். அவளுக்கு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். மீதி உள்ளதெல்லாம் அப்படியே மாவு எல்லாம் திரட்டி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருக்கிறேன். அப்புறமா நாங்கள் செஞ்சுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ்.